முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வருடத்துல 365 நாளையும் ஒரு திருவிழா போல தான் கொண்டாடிட்டு வந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்று நடுவது, அறுவடை செய்வது, விதை விதிப்பது இதை எல்லாமே ஒரு ஒரு நாளையும் திருவிழா போல கொண்டாடிட்டு வந்தாங்க. ஆனா அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாளா கொண்டாடப்படுவதுதான் மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்னதாக, அதாவது 14வது நாள்ல சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா மாசி மாதத்துல வரும் சிவராத்திரி மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த இரவு சாதாரண ஒரு இரவு அல்ல. இது ஒரு சக்தி நிறைந்த ஒரு இரவாவே பார்க்கப்பட்டது. இந்த இரவுல நம்ம கண் விழிச்சு சிவனை வழிபட்டா நமக்கு நிறைய சக்திகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. யோக கலாச்சாரத்துல சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆதிகுருவும் கூட. முழுமையான அமைதியின் வடிவம். சிவா என்றால் இல்லாதது, அதாவது எல்லையற்ற வெறுமை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் அந்த ஆதார வெறுமையே சிவம். மகா சிவராத்திரியில இயற்கையின் அமைப்பு மனிதனின் உயிர் சக்தியை மேலெழச் செய்கிறது என்று யோகிகள் கூறுகின்றார்கள். அதனால்தான் அந்த இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்து முதுகு தண்டை நீராக வைத்து தியானத்தில் இருப்பதை வலியுறுத்தினர். இது ஒரு விழா மட்டுமல்ல, உள்ளுணர்வை திறக்கும் ஒரு வாய்ப்பும் கூட. குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள் இதை சிவபெருமானின் திருமண நாளாக கொண்டாடப்படுகின்றனர். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு சிவன் ஒரு அசைவற்ற பரம்பொருளாக காணப்படுகிறார். இருள் என்பதை கண்டு நாம் பயப்படுகிறோம். ஆனால் யோக பார்வையில் இருள் என்பது அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு ஆதாரம். வெளிச்சம் தோன்றியும் மறைகிறது, ஆனால் இருள் எப்போதும் உள்ளது. அதுபோல வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமே அந்த எல்லையற்ற அமைதியாகும். இந்த மகா சிவராத்திரி நீங்க கண் விழிக்கும் இரவாக மட்டும் இல்லாம நீங்க விழித்தெழும் இரவாகவும் காணப்படும். அது மட்டும் இல்லாம கடவுளை உணரச் செய்யும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி விளங்குது. இந்த இரவு உங்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய ஒரு இரவாகவும் காணப்படும். பிரம்ம வீட்டுக்களின் அகந்தியை ஒழிக்கும் பொருட்டு பரம்பொருளாகிய ஈசன் சக்தியுடன் அடிமுடி அறியா சோதி பிழப்பாக தோன்றிய தினமே சிவராத்திரியாகும். சைவர்கள் முதல் நாள் காலை வீடு முதலாய் சகலத்தையும் சுத்தம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்து சங்கலப்பம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை ஆரம்பிப்பாங்க. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில் சிவனையும் பார்வதியும் வழிபட கொண்டாடப்படும் முக்கிய நாளாக தான் இந்த சிவராத்திரி அமைகிறது. இந்த இரவு சிவபெருமான் சிவலிங்க வடிவில் வெளிப்பட நாளாகவும் பார்வதி தேவியுடன் இணைந்த நாளாகவும் கருதப்படுது. விடிய விடிய கண் விழித்து 4 கால பூசைகள் செய்து சிவனை வழிபடுவதால் தீய எண்ணங்கள் நீங்கி நற்பலன்கள் மற்றும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையா கருதப்படுது. சிவராத்திரியை கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணங்கள்: சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றிய நாளாக இந்த சிவராத்திரி கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நள்ளிரவுல லிங்கோத்பவ காலமாகவும் வழிபடுகிறது. பார்வதி தேவி சிவனை வழிபட்டு திருமணம் செய்த நாளாகவும் இந்த சிவராத்திரி கூறப்படுது. அது மட்டும் இல்லாம தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அந்த ஆழகால விஷத்தை சிவன் அருந்தி இந்த உலகத்தை காத்த ஒரு இரவாகவும் இந்த மகா சிவராத்திரி கூறப்படுது. இந்த நாளில் பூமியின் வட அரைக்கோளத்தில் மனித உடலில் இயற்கை ஆற்றல் மேலோங்கி இருக்கும். இதனால் முதுகெலும்பில் நேராக வைத்து கண் விழித்திருப்பது யோகம் மற்றும் ஆன்மீக நன்மைகளை தரும். சிவன் தன் பிரபஞ்ச நடனமான ஆனந்த தாண்டவத்தை ஆடிய இரவாகவும் இந்த இரவு கருதப்படுது. இந்த நாள்ல பக்தர்கள் வீடுகளிலும் கோயில்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை பூஜித்து விரதத்தை கடைபிடிப்பர். சிவபெருமான் ஆட வல்லனான ஆனந்த தாண்டவம் ஆடிய இரவாகவும் இந்த சிவராத்திரி கருதப்படுது. சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுக்கு தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்திய தினமாகவும் இந்த இரவு சொல்லப்படுது. பார்வதி தேவி சிவனை நினைத்து இந்த இரவு முழுவதும் பூஜை செய்து அவரை வழிபட்டதனால சிவனை அடைந்ததாக புராண கதைகள் கூறப்படுது. இந்த சிவராத்திரியில விரத வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. பக்தர்கள் இந்த சிவராத்திரியில அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து பூஜை செய்து இரவு முழுவதும் கண் விழித்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவார்கள். இந்த சிவராத்திரியில நம்ம சிவபெருமானை நினைத்து கண் விழித்து விரதம் இருப்பதால நம்மளுடைய உடலாலும் மனதாலும் நேர்மறை ஆற்றல் கொண்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி தரும் ஒரு நாளாகவும் இந்த சிவராத்திரி விளங்குது. இதனாலதான் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். இந்த மகா சிவராத்திரியில நீங்க எந்த மாதிரி எல்லாம் விரதங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.